அத்தனை அரபு நாடுகளும் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்திருந்தார்கள். ஆனால் அந்த தீர்மானம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு எதிரானது. தீர்மானத்தின் போது கிட்டத்தட்ட 14 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்த அதே நேரம் அமெரிக்கா தீர்மானத்தில் வாக்களிக்கவில்லை. இந்த தீர்மானத்துக்கு பேரே ரமலான் யுத்த நிறுத்தம் என்பதுதான் தீர்மானத்தின் பெயர். நீங்க வீட்டோவை பயன்படுத்தலைன்னா நாங்கள் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று இவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையை இஸ்ரேல் சொல்லியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே வீட்டோவை பயன்படுத்தாமல் விட்டு இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் ரஸ்மின் விட்ட சில நியூஸ் இருக்கு, அந்த நியூஸும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம என்ன ரஸ்மின் இதில் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட யுனைடெட் நேஷன் கவுன்சிலில் வந்துக்கிட்டு அமெரிக்கா முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டுருக்கு. அதாவது காசாவில் ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் என்கிறதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அல்ஜீரியாவில் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்தில் அமெரிக்கா முதல் முறையாக ஓட்டெடுப்புலேருந்து விட்டு நின்றதுனால இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் நல்ல ப்ரெஷர் எல்லாமே இருந்ததும் கூட அமெரிக்கா விட்டு நின்றது. அப்போ இதில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்துக்கிட்டு பின்னால் வர்ற ரஸ்மின் எம்ஐசியோட வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் வந்துட்டு இது கிளியராக நீங்கள் வந்துக்கிட்டு பார்த்துக்கலாம். அதில் விடுபட்ட சில காரியங்கள் மட்டும் நான் இதில் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரஸ்மின் சொல்கிறதெல்லாம் சரிதான். பட் இதில் நமக்கு பாலஸ்தீனுக்கு கிடைச்ச ஹமாஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, ஹமாஸ் தீவிரவாத குழு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முத்திரை குத்த நினைத்த சமயத்தில் வந்துக்கிட்டு ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து போன தீர்மானத்தை அந்த வீட்டோ செய்யப்பட்ட காரணத்தினால இந்த இதில் வந்துக்கிட்டு ஹமாஸை குற்றம் சாட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கு தான் வந்துக்கிட்டு யூகேவும் அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு அழுதாப்புல இருந்தாலும் இதனால என்னன்னா ஹமாஸ் தீவிரவாத குழுன்னும் யாராலும் முத்திரை குத்த முடியவில்லை. இது ஒரு ஹமாஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ரெண்டாவது, இனி எல்லாரும் பிரஷர் கொடுக்க எல்லா நாடும் இனி விட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இஸ்ரேலை விட்டு மாறி நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும் அரபு நாடுகள் உட்பட. அதனால இஸ்ரேலுக்கு இனியும் பிரஷர் கூடுமே தவிர பிரஷர் குறையாது. இதுக்குள்ள இனி ரஃபால வந்துகிட்டு மிகப்பெரிய தாக்குதல் முயற்சி நடத்தினாங்கன்னா இதுவும் இஸ்ரேலுக்கு நல்ல ஒரு பேக் ஃபயரா வரும் அப்படிதான் நான் கணிக்கிறேன். ஏன்னா நீ உலக நாடுகள் ஃபுல்லா எல்லாருமே ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி உலக நாடுகள் ஃபுல்லா இனி இதுக்கு மேல பிரஷர் வரும். இது அமெரிக்காவுக்கும் பிரஷர் ஆகும். அதனால இஸ்ரேலு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஐநா சபையிலே பல தடவைகள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 4 தடவைகள் ஒரு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்த ஒப்பந்தம், யுத்த நிறுத்தம் ஒன்று வேண்டும் என்கிற தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நேரங்களில் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தலையிட்டு தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை எல்லாம் ரத்து செய்திருந்ததை நாம் அத்தனை பேர் அறிந்திருக்கிறோம். இறுதியாக அல்ஜீரியா கொண்டு வந்த தீர்மானத்தையும் அவர்கள் வீட்டோ செய்திருந்தார்கள். இதே நேரத்தில் கடந்த வாரம் அமெரிக்கா சார்பாக ஒரு சீஸ் ஃபயர் வேண்டும், ஒரு யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் ஐநாவிலேயே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி சீனாவும் ரஷ்யாவும் அதை காலால் எட்டி உதைந்திருந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு அவர்கள் சொல்லியிருந்த மிகப்பெரிய காரணம் என்னன்னு சொன்னா, முழுவதுமாக அந்த தீர்மானத்தில் ஹமாஸை குற்றவாளிகளாக ஆக்கியிருந்தார்கள். அதனால் தான் ரஷ்யாவும் சீனாவும் அதனை மொத்தமாக தள்ளுபடி செய்திருந்தது, வீட்டோவை பயன்படுத்தி இருந்தது. இந்த மாதிரியான நேரத்தில் ஐநா சபையில் இப்படி ஒரு தீர்மானம் மீண்டும் கொண்டு வர இருக்கிறோம் என்று கடந்த சனிக்கிழமை மீண்டும் அறிவிக்கப்பட்டு ஞாயிறு திங்கள் வரை அது பிற்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஐநாவிலே அந்த தீர்மானம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்திலே நடந்தது என்ன என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, இந்த தீர்மானத்தினால் என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் எதுவுமே நடக்காது என்பதை முதலில் நினைவில் கொள்ளுங்கள். என்னவெல்லாம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த தீர்மானத்தினால் உடனடி சேஞ்சஸ், உடனடி மாற்றங்கள் நடக்குமா என்றால் கண்டிப்பாக நடக்காது. யுத்த நிறுத்தம் வருமா என்றால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் 199%
கிடையாது. அப்படி என்றால் யுத்த நிறுத்தம் வருவதற்கு என்ன வழி என்பதை நாம் இந்த இன்றைக்கு நடந்த விவகாரங்களை பார்த்துவிட்டு அதனுடைய செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். யுத்த நிறுத்தம் வரணும்னா என்ன மாதிரி வரலாம் என்பதை இன்றைக்கு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலிலே என்ன நடந்தது என்பதை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும். அமெரிக்காவினால் கொண்டு வந்த தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் வீட்டோ செய்திருந்த நேரத்தில் இன்றைய தீர்மானத்தை நாங்கள் வீட்டோவை பயன்படுத்த மாட்டோம் என்று ரஷ்யாவும் சீனாவும் அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் இன்றைய தீர்மானத்தை நாங்களும் வீட்டோ செய்ய மாட்டோம் என்று அமெரிக்காவும் முன்கூட்டியே அறிவித்திருந்தது. ஆனால் இந்த தீர்மானத்தை வீட்டோ செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக உத்தரவாகவே சொல்லி இருந்தது இஸ்ரேல். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிச்சுக்கிறோம்னு கேட்டால், யாரு பெரிய ஆளு? அமெரிக்கா தானே பெரிய ஆளு அப்படின்னு தானே உலகம் முழுக்க பேசுவாங்க. நிஜம் அதில்லை. அமெரிக்காவே இஸ்ரேல் சொல்வதற்கு தலையாட்டுகிற நிலையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமானது. இந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை வீட்டோ செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு சொல்லி இருந்தது. ஆனால் நாங்கள் வீட்டோ செய்ய மாட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருந்த நேரத்தில் இன்றைய தினம் தீர்மானத்தை முதன்மையாக சமர்ப்பித்து தீர்மானத்தில் உரையாற்றிய நாடுகளாக, அதாவது தீர்மானத்தை சப்மிட் பண்ணணும், அந்த தீர்மானத்தை நாங்கள் தான் சப்மிட் பண்றோம் என்று சொல்லி அந்த தீர்மானம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிற பட்டியலில் அல்ஜீரியா, ஈக்வடோர், கயானா, ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், தென்கொரியா, சியரா லியோன், ஸ்லோவேனியா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் தான் இந்த தீர்மானத்தை இன்றைய நாள் சமர்ப்பித்திருந்தது. இந்த தீர்மானத்தினுடைய முதல் நகல் அல்ஜீரியாவுக்குரியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சீஸ்ஃபயர் கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தில் அல்ஜீரியா ரஷ்யாவோடு நின்றதையும் நாம் அத்தனை பேரும் அறிவோம். அந்த தீர்மானத்தை முழு அரபு நாடுகளும் ஆதரித்ததையும் மறந்து விடாதீர்கள். அத்தனை அரபு நாடுகளும் அமெரிக்கா கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்திருந்தார்கள். ஆனால் அந்த தீர்மானம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு எதிரானது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொண்டு வந்த தீர்மானம் என்பதும் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்போதுதான் இன்றைய இந்த தீர்மானத்தில் பல மாற்றங்களோடு இந்த தீர்மானம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா சமர்ப்பித்த அதே தீர்மானம் தான் சில மாற்றங்களோடு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. மேலே நான் சொன்ன நாடுகள் தான் மொத்தமாக இதை சமர்ப்பித்து இருந்தார்கள். இந்த சமர்ப்பணத்திலே தீர்மானத்தின் போது கிட்டத்தட்ட 14 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்த அதே நேரம் அமெரிக்கா தீர்மானத்தில் வாக்களிக்கவில்லை. அவங்க அப்சென்ட் ஆயிட்டாங்க, வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சீஸ்ஃபயர் வேண்டும் என்று சொல்லி கொண்டு வரப்பட்ட தீர்மானம் முதல் தடவையாக ஐநாவிலே பாஸ் ஆகி இருக்கிறது. ஐநாவிலே வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அமெரிக்கா ஏன் அப்சென்ட் ஆனாங்க? அமெரிக்கா ஏன் இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளவில்லை? அதாவது அவங்க வீட்டோ பவரை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்யவும் இல்லை, நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் என்று சொல்லி அவர்கள் கைதூக்கவும் இல்லை. மொத்தமாக நாங்கள் இதில் பங்கெடுக்கல என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார்கள். இதை பார்க்கும்போது என்ன ஆகும் சொன்னால், அமெரிக்கா தோத்துருச்சு, அமெரிக்கா ஒதுங்கிருச்சு, இந்த மாதிரி பேசுறதுக்கு முனைய முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னன்னு கேட்டால், இந்த அமெரிக்கா ஒதுங்கிய விவகாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம், அமெரிக்கா வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு இந்த தீர்மானம் ஐநாவிலே நிறைவேறி இருக்கிறது. இந்த தீர்மானத்திலே முக்கிய அம்சமாக சொல்லப்பட்டிருப்பது உடனடியான ஒரு, அதாவது இந்த தீர்மானத்துக்கு பேரே என்னன்னு கேட்டா ரமதான் சீஸ்ஃபயர் தான். இந்த தீர்மானத்துக்கு பேரே ரமதான் யுத்த நிறுத்தம் என்பதுதான் தீர்மானத்தின் பெயர். இந்த ரமதான் சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டதில் நிரந்தரமாக யுத்த நிறுத்தத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ரமதான் சீஸ்ஃபயராக இது இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்மானத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதாவது அனைத்து பணைய கைதிகளையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்பது அதிலே மேலோட்டமாக சொல்லப்பட்டிருந்த ஒரு செய்தியாக இருந்தது. இப்படி இருக்கிற நேரத்தில் அதாவது மருத்துவ உதவிகள், மனிதாபிமான உதவிகள் எல்லாம் உடனடியாக உள்ளே வர வேண்டும். சுருக்கமாக இந்த தீர்மானம் சொன்ன செய்தி அதுதான். தேவையான காசா மக்களுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள் எல்லாம் உள்ள வரணும். அதே நேரத்தில் நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தமாக இது மாற்றம் பெற வேண்டும் என்பது இதிலே இருந்தது. அப்படி என்றால் அமெரிக்கா இதுக்கு கைதூக்காமல் போனதற்கான காரணம் என்னன்னு சொன்னால்,
இந்த தீர்மானத்திலே அமெரிக்கா திரும்ப திரும்ப வலியுறுத்திய ஒரு விஷயம், அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலும் அதனால் தான் இத்தனை பிரச்சனையும், ஹமாஸ் தான் முழுக்க காரணம். அங்கே இவ்வளவு 32,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 32,000 பேர் கொல்லப்பட்டது அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஹமாஸ் குற்றவாளி என்று சொல்லி ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தில் வர வேண்டும் என்று அவர்கள் அழுத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹமாஸ் குற்றவாளி என்று சொல்லி தீர்மானம் வந்தால் நாங்கள் வீட்டோ பண்ணுவோம் என்று கன்னத்தில் அடிச்ச மாதிரி தெளிவாக சீனாவும் ரஷ்யாவும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். குற்றவாளி என்று வந்தால் 32,000 பேரை கொண்டு வந்தால் முதல் குற்றவாளி, அதுக்கு பிறகு ஹமாஸை பற்றி பேசணும். ஆனால் ஹமாஸ் தான் பெரிய குற்றவாளி என்று அவர்கள் காட்டுறதுக்கு முனைஞ்சாங்க. இதில் ஒரு விவகாரம் இருக்கிறது. இந்த தீர்மானத்தினால என்ன நடக்க போகிறது, நடக்கிறதுங்கிறது ரெண்டாவது. ஆனால் முதல் தடவையாக அமெரிக்கா செருப்பால, தேய்ந்த செருப்பால் அடி வாங்கி இருக்கிறது ஐநாவில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா அவங்க நினைச்ச ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியல, அவங்க நினைக்காத ஒரு தீர்மானம் தான் வந்திருக்கிறது. அந்த தீர்மானத்திலும் அவர்கள் வீட்டோவை கூட பயன்படுத்த முடியாத நிலை உண்டாகி இருக்கிறது. காரணம் அல்லாஹ்வினுடைய உதவி. அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் முழுவதுமே ப்ரோ பாலஸ்தீனியன், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு மிகப்பெரிய அலை உருவாகி இருக்கிறது. எனவே தேர்தல் முன்னால் வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட யாருமே தேர்தலில் தோற்று போக விரும்ப மாட்டார்கள். இதுவெல்லாம் காரணமாக வைக்கப்பட்டு தான் இன்றைய தினம் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் மேல கொண்ட பாசமோ அல்லது வேற எதுவுமோ கிடையாது. இதிலும் இருக்கக்கூடியது இஸ்ரேலுக்கான ஆதரவு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீஸ்ஃபயர் விவகாரத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு, அதாவது அக்டோபர் 7க்கு இதுல கண்டனம் எதுவும் இல்லை என்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்கிறது பிரித்தானியா. ரொம்ப கவலை அவங்களுக்கு. என்ன கவலைன்னு கேட்டால், அக்டோபர் 7ல் போய் இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்திய ஹமாஸை இதிலே கண்டிக்கவில்லை. ஹமாஸை கண்டிக்கலன்னு சொல்றவங்க இஸ்ரேலையும் இதில் கண்டிக்கலங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த தீர்மானத்தில் இஸ்ரேல் 32,000 பேரை கொண்டது பிழை அப்படின்னு சொல்லி எந்த தீர்மானமும் இல்லை, எந்த கண்டனமும் அதில் இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஹமாஸ் செஞ்சது பிழைங்கிற கண்டனம் இல்லை என்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. ஏண்டா 32,000 பேரை கொன்னது, 32,000 பேர் ஷஹீதாக்கப்பட்டது யாருக்கும் மனது உறுத்தவில்லை. மனித மிருகங்கள் பேசுகிற பேச்சை அவர்கள் இன்றைக்கு பிரித்தானியா பேசி இருக்கிறது என்கிற நேரத்தில் இன்றைக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நாங்கள் புறக்கணித்தாலும் காசா விவகாரத்தில் எங்களுடைய கொள்கையில் மாற்றம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது அமெரிக்கா. காசா விவகாரத்தில் கொள்கை மாற்றம் இல்லைன்னா அது அவங்க கிளியராக சொல்லலை. என்ன கொள்கை மாற்றம் இல்லை, அதாவது ஹமாஸ் அழிக்கிறோம் என்ற பெயரில் பொதுமக்களை போய் கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அந்த கொள்கை மாற்றம் இல்லையா? உணவு கொடுக்காம கொன்றுகிட்டு இருக்கிறாங்களே அந்த கொள்கை மாற்றம் இல்லையா? மருத்துவமனைகள் மேலெல்லாம் பாம்பு போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறானே அந்த கொள்கையில் மாற்றம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அந்த கொள்கைகளில் தான் மாற்றம் இல்லைன்னு ஆகணும். அவங்க நாங்கள் இதில் புறக்கணிச்சாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் மாற்றம் இல்லை, எந்த மாற்றத்தையும் நாங்கள் கொண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸை கண்டிக்காமல் விட்டது எங்களுக்கும் கவலையாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு கவலை ஹமாஸை கண்டிக்காமல் விட்டதுதான் சொல்லி இன்றைக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் தாங்கள் புறக்கணித்ததற்கான காரணமாக இதனை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ரத்து பண்ணலன்னு சொன்னால், நாங்கள் ரஃபா மீதான தரைவழி தாக்குதல் தொடர்பான முன்கூட்டிய பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வருவதாக சொன்னதை நாங்கள் ரத்து பண்ணுவோம் என்று சொல்லி நெதன்யாகு அறிவித்திருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, சுருக்கமாக புரிஞ்சுக்கிறங்க, இந்த தீர்மானத்தை நீங்கள் வீட்டோ பவரை பயன்படுத்தி அமெரிக்கா இல்லாமல் ஆக்கணுமா? இல்லாமல் ஆக்கல் என்று சொன்னால் ரஃபா மேலே இப்போ தாக்குதல் நடத்த போகிறதாக நெதன்யாகு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ரஃபா மீதான தாக்குதல் எப்படி நடத்த போறீங்க, என்ன மாதிரி திட்டம் வச்சிருக்கிறீங்க, எங்களோட பேசிக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும்னு அமெரிக்கா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு இன்றைய தினம் இஸ்ரேலுடைய அதிகாரிகள், முக்கிய தலைவர்கள் அமெரிக்கா போவதாக இருந்தது. இன்னைக்கு அவர் என்ன சொன்னார், நெதன்யாகு, நீங்க வீட்டோ பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ரத்து பண்ணலன்னு சொன்னா எங்களுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவங்க ரத்து பண்ணல, எனவே இவங்க பேச்சுவார்த்தைக்கு போகல என்பதை மிக தெளிவாக திட்டவட்டமாக நெதன்யாகு அறிவித்து விட்டார். இதுதான் ஃபைனல் கட். இந்த விவகாரத்தில்
இது ஐநா சபையில் தீர்மானம் வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு தலைமுடியும் இங்கே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் ஆபத்தை நோக்கிய ஜியோ பாலிட்டிக்ஸா என்கிற ஒரு கேள்வி இது தொடர்பான ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே தற்போது எழுந்திருக்கிறது. ஏன்னு கேட்டால், ஒரு நாளும் இல்லாமல் தீர்மானத்தை வீட்டோ பவரை பயன்படுத்தாமல் இஸ்ரேல் எதிர்த்தும் நீங்கள் வீட்டோவை பயன்படுத்தலைன்னா நாங்கள் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று இவ்வளவு கடினமான ஒரு வார்த்தையை இஸ்ரேல் சொல்லியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே வீட்டோவை பயன்படுத்தாமல் விட்டு இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கும் போது இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தினால் இந்த தீர்மானத்தினால் என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. உக்ரைனில் யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஐநா சபையில் தீர்மானம் பாஸ் ஆகியிருக்குது. பாஸ் ஆகி இருந்தும் உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தினானா? ஏன்னா வல்லரசு, அவன் அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு ஆள், அவன் நினைச்சா தான் அதை நிறுத்துவான். அதே மாதிரி இன்றைக்கு தெளிவாக இஸ்ரேல் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால், சீஸ் ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தாலும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் யுத்தம் பண்ணுவோம், நாங்கள் தாக்குவோம் என்பதை திட்டவட்டமாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அப்படியானால் அமெரிக்கா இதிலே வைத்திருக்கிற அதாவது பாலிடிக்ஸ் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ரஃபா தாக்குதல் என்பது நடக்க வேண்டும். ரஃபாவில் இருந்து மொத்தமாக காசாவில் அழிச்சுக்கிட்டு வர்றாங்க. ரஃபா பகுதிகளில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தால் அந்த மக்கள் அத்தனை பேரும் எகிப்துக்குள்ளே தான் நுழைய வேண்டி வரும். இப்படி எகிப்துக்கு அவர்கள் துரத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுக்கு காசாவை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு நிலைமையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய தேவையாக இருக்கிறது. அது அமெரிக்காவினுடைய தேவை என்பதை விட இப்படித்தான் நாங்கள் செய்வோம், நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு ஜியோனிஸ்டுகள் கூடிய கட்டளையாக இருக்கிறது. இதை எப்படி செய்வது? ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அரபு நாடுகள் அமெரிக்காவோடு கோபிக்கிற ஒரு நிலை ஏற்படும். எனவே அரபு நாடுகள் அமெரிக்கா சொன்னால் இஸ்ரேல் கேட்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் போது நாங்க சொன்னாலும் இஸ்ரேல் கேட்கல என்று சொல்லி இந்த ரஃபா தாக்குதலை நடத்த செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி என்னன்னு கேட்டா, நாங்கள் வீட்டோவை பயன்படுத்தலை, அதனால் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலை, இப்போ நாங்கள் சொன்னாலும் கேட்காம இப்போ ரஃபா மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ரஃபா தாக்குதலை கை கழுவி விடுவதற்கான ஒரு வழியாகத்தான் அமெரிக்கா இதை செய்திருக்கிறது. இப்போ இந்த ரஃபாவில் இருக்கக்கூடிய 14 லட்சம் மக்கள் மேலே இந்த தீர்மானமும் நிறைவேறி இருக்கிறதுனால மீண்டும் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தால் தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை, அரபு நாடுகள் எதுவும் செய்யாது என்பதும் நமக்கு தெரியும். ஐநா சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தீர்மானத்துக்கு இஸ்ரேல் கட்டுப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது சவுதி அரேபியா. அதாவது யார் என்ன கோரிக்கை வைக்கிறான்னு பார்த்தீங்களா? நம்ம கோரிக்கை வைக்கலாம், எல்லாம் கோரிக்கை இவன் மனுஷங்களா இவங்க? இந்த இவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. கோரிக்கை இந்த தீர்மானத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. நாங்கள் அதை கணக்கே எடுக்க மாட்டோம்ட்டான். இன்னைக்கு இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சர் உடனடியாக என்ன சொல்றான்னா, இந்த தீர்மானத்தை தூக்கி இது ஒரு வெற்று காகிதம், இதை தூக்கி குப்பையில் போடுவோம் அப்படின்னு சொல்லி திட்ட தெளிவாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதனால் அமெரிக்காவோடும் நாங்கள் பகைத்திருக்கிறோம் என்கிற மாதிரி அவங்க காட்டியிருக்கிறாங்க. எனவே அவங்க இப்போ ரஃபா தாக்குதலை நடத்தினாலும் கேட்க பார்க்க ஆள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. இது ஒரு ஆபத்தான ஒரு கட்டமாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் அதாவது இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இன்றைய தினம் எல்லா பகுதிகளாலும் ஹமாஸுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம், எல்லா பக்கமும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இருக்காங்க. ஹமாஸுக்கு எதிராக செயல்படுவோம்னா காசா மக்களை தாக்குவோம்னு அர்த்தம். இன்றைக்கு நாங்கள் தாக்குவோம் என்பதை அறிவித்திருக்கிறது மட்டுமல்லாமல் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்ரேல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஹமாஸ் இன்றைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தீர்மானம் பாஸ் ஆகியிருக்குது. யுத்த நிறுத்தம் வரணும் என்று சொல்லி யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவராக இருக்கிற பஸ்ஸாம் நாயிம் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார் என்று கேட்டால், ஐநாவினுடைய தீர்மானம் என்பது முக்கியமான தீர்மானம், சர்வதேச சமூகம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழையுங்கள் என்பதை சொல்லியது மட்டுமல்லாமல் கைதிகள் பரிமாற்றத்தை பற்றி மட்டுமே இஸ்ரேல் பேசிக்கொண்டிருக்கிறது. அதாவது அவங்களுடைய 100 பேரை எப்படி மீட்டுக்கொள்றது, பணைய கைதிகளாக இருக்கிற அவங்களோட 100 பேரை மீட்டுக்கொள்றதை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அவங்களோட 100 பேர்
பேர் எங்களிடத்தில் பணைய கைதிகளாக இருப்பதைப் போல எங்களுடைய 7000 பேர் இஸ்ரேலிடத்தில் பணைய கைதிகளாக இருக்கிறார்கள். எனவே பணைய கைதிகள் பரிமாற்றம் என்றால் அவர்களுடைய ஆட்களை பரிமாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, எங்களுடைய ஆட்களை விடுதலை செய்வதும் தான் அதிலே இருக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக திட்டமட்டமாக அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸ் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள், யுத்த நிறுத்தம் என்று வந்தால் நிரந்தர யுத்த நிறுத்தம், இஸ்ரேல் முழுவதுமாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்னா, இப்ப ஐநாவில் பாஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தினால ஒண்ணுமே செய்ய முடியல என்று சொன்னா, அப்ப இந்த யுத்த நிறுத்தத்திற்கு என்னதான் வழின்னா ஒரே வழிதான் இருக்குது. 2 நாடுகள் பல நாடுகளுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் ஒப்பந்தமாக செய்து கொண்டு வெளியேறுவது. அப்படி பண்ணினா மட்டும்தான் இது நடக்குமே தவிர ஐநாங்கிறதே ஒரு வெத்து வேட்டுங்க, அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் வந்து என்ன சொன்னார், ரொம்ப மனவருத்தமாக இருக்கு, நீங்களாம் செத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி தான் வந்து பேசினார், ஒரு பயம் பண்ணிட்டு போனார். அவங்களால இப்படி ஒரு பாஸ் பண்ண முடியும். இதனால் எந்த ஒரு அழுத்தமும் இஸ்ரேல் மாதிரி யாருக்கு கொடுக்கலாம்னா, சின்ன சின்ன நாடுகள் இருக்குதுல்ல, அந்த சின்ன சின்ன நாடுகள் இஸ்ரேல் மாதிரி ஒரு அநியாயத்தை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் கிடையாது, அழுத்தம் கொடுக்கவும் முடியாது. எனவே இதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை. ஹமாஸோடும் இஸ்ரேலோடும் கத்தார் போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அடிப்படையில் யுத்த நிறுத்தம் என்று கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் இந்த யுத்த நிறுத்தம் சாத்தியமாகும். அல்லாஹுதான் காப்பாற்ற வேண்டும். 14 லட்சம் மக்கள் ரஃபாவிலே இருக்கிறார்கள். புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே அந்த மக்களுக்கு அடுத்தடுத்து என்ன அநியாயங்கள் நடக்கப் போகிறது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறவாதீர்கள். அந்த மக்களை பாதுகாக்குமாறு அழுது புலம்புங்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள். அந்த மக்களை அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் என்பதை என்கிற காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்டுக்கொண்டே இருங்கள். பிரார்த்தனை தவிர நாம் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது, செய்யவும் இயலாது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இந்த விவகாரத்தில் இதை மட்டும்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவே பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்ல ஒரு வீடியோவாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்டே.